இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூ மாடியூல், அதாவது ஓடோல ஹெல்ப் டெஸ்க் அப்படின்ற மாடியூல் இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஹெல்ப் டெஸ்க் பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த டைம் வந்து நம்ம ஹெல்ப் டெஸ்க் பத்தி பேசுறோம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இன்னும் வேற எந்த ஆப் பத்தி வேணும்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம ரெகுலரா நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகட்டும், அதுக்கப்புறம் நிறைய கொரீஸ் வருது, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதாகட்டும், அதை சார்ட் அவுட் பண்ணுறது. ஸோ நம்மளோட பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஹெல்ப் டெஸ்க் மூலிமா நம்ம பண்ண முடியும். ஸோ அதை ஹெல்ப் டெஸ்கில் நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட கம்பெனி வந்து ஒரு நல்ல பொசிஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அவங்களோட கொரீஸை வந்து உடனே உடனே நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்றதுனால அவங்களுக்கும் நமக்குள்ளான ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஓடோல எப்படி எலாபரேட்டா பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் டெஸ்க்ல என்னென்ன ஓவர் வியூஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றும் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங்கு, ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நம்மளோட ஓவர் வியூ வந்து ஓப்பன் பண்ணதுமே இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் ஹை பீரியட் எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறம் அர்ஜென்ட் கால்ஸ் எவ்வளோ இருக்கு, க்ளோஸ்டு டிக்கெட் எவ்வளோ இருக்கு, எஸ்எல்ஏ சக்சஸ் ரேட் எவ்வளோ, அப்புறம் ஆவரேஜ் ரேட்டிங் நம்ம வந்து ரேட்டிங், ஐ மீன் அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேட்டிங் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுவுமே நம்மளால பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளால கொடுத்துக்க முடியும் டீம் வைஸ். அதே மாதிரி கஸ்டமர் கேர், அதுக்கப்புறம் விஐபி சப்போர்ட்டு, ஐடி சப்போர்ட், ஸோ இந்த மாதிரி தனித்தனி டீமும் வந்து நம்மளால இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஓவர் வியூவில் இருக்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை டிக்கெட். இப்போ வந்து ஒவ்வொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில யூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த யூசருக்கு அசைன் பண்ணுற இது மட்டும் இங்கே வந்து விசிபிலிட்டி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மிக்சுவல் அட்மின் இவங்களுக்கான லீடு மட்டும்தான் இதில் வந்து விசிபிலிட்டி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் கொடுக்குறேன். ஸோ ஆல் டிக்கெட்னா ஓவராலாக அட்மின் பவர் இருக்கிறவங்களுக்கு ஓவராலாக எல்லா யூசர்ஸோட டிக்கெட்ஸையும் அவங்க வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட்டோட அனலைசிஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப் வியூ இருக்குது. கிராஃப் வியூலேயே நம்ம வந்து மல்டிபிள் லைன் சார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை சார்ட், இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வியூஸ் வந்து மாற்றிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் நம்ம ஸ்டேஜஸ் வைஸ் இந்த மாதிரி நம்மளும் வேணுங்கிற மாடல் மாதிரி நம்ம ஃபில்டர் வந்து போட்டுக்க முடியும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங்லேயே எஸ்எல்ஏ ஸ்டேட்டஸ் அனலைசிஸும் நம்மளோட பார்த்துக்க முடியும். சேம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை பை பைவோ டேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஹவர்லி ஓப்பன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் வேணுமோ நம்ம அதை மட்டும் நம்ம எனபிள் பண்ணிட்டு நம்மளோட பைவட் சேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஓப்பன் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரேட்டிங். ஸோ கஸ்டமர் ரேட்டிங்க்கு தனியாக ரிப்போர்ட்டிங் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல நிறைய கஸ்டமர் ரேட்டிங்க்கு நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். இதில் வந்து கான்ஃபிகரேஷனில் ஹெல்ப் டெஸ்க்கு டீம் வந்து இங்கே தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கஸ்டமருக்கு விஐபி சப்போர்ட் இருக்கு. ஐடி சப்போர்ட் மாதிரி வேற ஏதாவது இன்னொரு டீம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோன்னா இங்கே நியூவில் கொடுத்தா நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோஸில் டீம் கிரியேஷனை பற்றியும் அதில் ஒரு தனி வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஏ பாலிசிஸ். ஸோ எஸ்எல்ஏ பாலிசி ஒவ்வொரு ஒவ்வொரு கஸ்டமர் பொறுத்து, ஐ மீன் அந்த கால்ஸை பொறுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்படி எஸ்எல்ஏ பாலிசிஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இதுலயே நோட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கெனாட் ரெஸ்பான்சஸ். ஸோ ரெஸ்பான்சஸ் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஃபைன் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து சப்டைட்டில்ஸ் என்ன கொடுக்கலாம். ஸோ ஷார்ட்கட்டாக கெனாட் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து சம் ஆஃப் ஏதாவது மெசேஜ் போகிறது, ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ போய்க்கிறேன். ஸோ சாரி டிக்கெட்ஸ்குள்ள மை டிக்கெட்குள்ள போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேம்பெயின் வியூஸு, அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக நம்ம வந்து ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைவோ டேபிள்ஸு, அதுக்கு அடுத்து சார்ட் வியூஸ், டிக்கெட்டோட சார்ட் வியூஸ் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுலேயும் டிஃப்ரெண்ட் நம்ம மல்டிபிள் இது இருக்கு. ஐ மீன்
ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் கிரியேஷன் டேட் வைஸ் நம்ம பார்த்துக்கிறது, அதுக்கடுத்து ரேட்டிங் வைஸ் பார்த்துக்கிறது, ஹாப்பியா அன்ஹாப்பியா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இதில் வந்து எந்த டேட்டாவும் இல்லை, அதனால நமக்கு ஃபில்டர் ஆகலை. ஓகேங்களா? இன்கேஸ் இருந்தது அப்படின்னா அதுவுமே தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வரும். ஸோ அதே மாதிரி கஸ்டமர் வைஸ் பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைஸ், அதுக்கப்புறம் ஹெல்ப் டெஸ்க் டீம் வைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் ஆட் பண்ண நம்மளோட சார்ட்டோட வியூஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக ஹெல்ப் டெஸ்கில் என்னென்ன மெனூஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். வரக்கூடிய வீடியோவில் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது, அதை எப்படி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபீச்சராக என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.